வணக்கம். நமச்சிவாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராஜராஜ சோழனை பற்றி தாங்க பார்க்க போறோம். நேற்று என்ன பண்ணோம்? அவர் ராஜராஜ சோழன் வந்து அரியணை ஏறிட்டார். அரியணை ஏறின அவர் மறுநாள் என்ன பண்ணார் தெரியுங்களா? தன்னுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனை யார் கொலை பண்ணது அப்படின்ற அந்த இது வந்து புலன் விசாரணை பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அப்படி புலன் விசாரணை அவர் பண்ணதுல ஒரு வருஷம் ஆகி போச்சு. அப்போ அவருக்கு என்ன கண்டுபிடிச்சாருன்னா, கன்க்ளூஷனா 4 பிராமணர்கள் தான் இவர் வந்து கொலை பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் ஒரு ஆயுதம் ஏந்தி அந்த ஆயுதத்தில் விஷம், அந்த இதில் மட்டும் விஷம் தடவி அந்த ஆயுதத்தை விட்டோம்னா அவங்க வந்து இறந்துருவாங்க. விஷம் உடம்புல போகிறோம்னா இறந்துருவாங்கல்ல. அவர் தூக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க கொலை பண்ணாங்க அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டார். அந்த 4 பிராமணர்களை தேடி எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட அவர் இறந்து 16-17 வருஷம் கழிச்சு இதை கண்டுபிடிச்சி அவங்கள தேடி இவர் சேர நாட்டுக்கு போகும்போது அவங்க அங்கிருந்து தப்பிச்சு காந்தலூர் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க. காந்தலூர் என்ற இடத்துக்கு போயிட்டோன்னே அங்கே பாடசாலைகள் இருந்தது. அங்கே வந்து பாடசாலைகள், அதாவது வேத மந்திரங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடசாலைகள் இருந்தது. அங்கே இன்னொன்று இருந்ததுன்னா களரி அப்படின்ற ஒரு ஆயுத பயிற்சி இருந்தது. இப்போ வேத பாடம் ஓதுவங்களுக்குலாம் எதுக்கு ஆயுத பயிற்சி அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதை மாதிரி அவங்க கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து மற்றவர்களுக்கு எப்படி வென்று வரணும் அப்படின்ற களரி, அதாவது அதில் வந்து விஷம் துவைக்கப்பட்ட அம்புகளை நம்ம எதிரி மேலே விட்டு அவங்களை சாவடிக்கிறது. அது வந்து யுத்த தர்மம் அல்ல. அது யுத்த தர்மம் அல்ல. நேருக்கு நேர் நின்று போரிட்டு வெல்வது கொண்டு தான் யுத்த தர்மம் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தும் இல்லைங்களா? இப்போ அவங்க அந்த மாதிரி தான் ஆதித்த கரிகாலனை சாவடிச்சிட்டாங்க. அப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க 4 பேரை தேடி அந்த காந்தலூர் சாலைக்கு போய் அவங்க 4 பேரையும் டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டார். ஃபினிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஆனால் அந்த காந்தலூர் சாலையில் நடக்கின்ற வேத பாடசாலையோ இல்லை வேத சொல்லித்தரங்களோ இல்லை களரி இதையோ அதை வந்து தடுக்கலை. அது ஆசிட்டிஸ் அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சோழ நாட்டோட அவர் சேர்த்துட்டார். அவ்வளோதான். அதுதான் காந்தலூர் யுத்தம். அது வந்து பெரிய யுத்தம்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அவர் வந்து பெரிய யுத்தம் காலமாக அது மாறவில்லை. ஆனால் அங்கே போன அப்புறம் தான் அவர் என்ன பண்ணார்னா, கடல் சார்ந்த பகுதிகள் எல்லாம் கைப்பற்றிட்டார். அப்படி அவர் கைப்பற்றினால அவர் கடல் வாணிபம் வந்து பெருகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கடல் வாணிபத்தை அவர் பெருக்க வேண்டும். ஏன் கடல் வாணிபத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னா, அவர் கடல் வாணிபத்தை பெருக்கினா தான் நிறைய பொருள் ஈட்ட முடியும். பொருள் ஈட்டினா தான் இன்னும் நம்ம படைகள் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ண முடியும். 1க்கு 2, 3, 4 வருமானங்கள் வந்தால் தான் நம்ம செட் பண்ண முடியும். அதனால் அவர் என்ன பண்ணால் கடலை சார்ந்த இடங்களெல்லாம் அவர் கைப்பற்ற ஆரம்பித்தார். அப்படி கைப்பற்ற ஆரம்பிச்சுதான் அவர் வந்து இருமுடி சோழனாக இருந்தவர் மும்முடி சோழனாக மாறினார். இதை பற்றின இன்னும் டீட்டெயிலான தகவலாம் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? வணக்கம்.